தன் மனமுடைந்து ஒருவர் உதிர்க்கும் வார்த்தைகள்தான் சாபமாக மாறுகிறது. இவை மட்டுமல்ல, நாம் செய்யும் சில செயல்களும் நமக்கு சாபத்தை கொடுக்கும். நாடாளும் மன்னனாக இருந்தாலும், உலகை ஆளும் எம்பெருமானாக இருந்தாலும் சாபம் சாபமே. அதன் பலன்களை அதற்குரியவர் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்து மதத்தின்படி மொத்தமுள்ள 15 வகையான சாபங்கள் குறித்து விளக்கம் கொடுக்கிறது இந்த பதிவு. ரொம்ப இழுவையாக இழுக்காமல் சொல்ல வந்ததை ரத்தினச் சுருக்கமா பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக தாய் சாபம். பெற்ற தாய் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாள். இது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். ஆனால் வயிறெறிந்து ஒரு தாய் சாபம் கொடுத்தால் அந்த ஒளி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விளைவை ஏற்படுத்தும். அதற்கான தண்டனை உங்கள் பிள்ளைகள் மூலமாக கிடைக்கும். சகோதரி சாபம். உடன் பிறந்த சகோதரிகள் கண்ணீர் சிந்த காரணமாக இருக்கக்கூடாது. அவள் மணமாகும் முன் என்ன சொன்னாலும் அது சாபமாகாது. ஆனால் அவள் இன்னொரு வீட்டில் வாழும் பொழுது நம் வீட்டுக்கு வந்து கண்ணீர் சிந்தி நமக்கு சாபம் கொடுக்கக்கூடாது. மனைவி சாபம். கட்டிய மனைவியை கைவிடுவதும் அவளை துன்புறுத்தி வீட்டில் கண்ணீர் வடிய செய்வதும் பெரும் விளைவை ஏற்படுத்தும். மேலும் திருமணம் ஆகாதவர்கள் மற்ற பெண்களை ஏமாற்றுவதும் பெண் சாபத்தை உண்டாக்கும். இந்த சாபத்தால் வம்சமே அழிந்துவிடும். சர்ப்ப சாபம். பாம்புகளின் வாழ்விடங்களை அழிப்பதும் பாம்புகளை கொல்வதும் சர்ப்ப சாபத்திற்கு வழிவகுக்கும். இதன் காரணமாக கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டு நீண்ட நாள்களுக்கு திருமண தடை உண்டாகும். திருமணம் நடந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காது. முனிசாபம். எல்லை சாமிகள் சிறு தெய்வங்களை மதிக்காமல் அவமதிப்பது மற்றும் பூஜைகளை மறப்பது போன்றவை முனிசாபத்திற்கு வழிவகுக்கும். இந்த சாபத்தால் செய்வினை கோளாறு உண்டாகும். பித்ரு சாபம். இறந்த நம் முன்னோர்களுக்கு திதி செய்யாமல் இருப்பதும் தாத்தா பாட்டி மற்றும் தாய் தந்தை அவமதிப்பதும் பித்ரு சாபத்தை உண்டாக்கும். இதனால் குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் போகலாம். அதனால் திதிகளில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிரம்மசாபம். பள்ளியில் ஆசானை அவமதிப்பதும் நம் வளர்ச்சிக்கு உதவிய குருவை மறப்பதாலும் கற்ற வித்தையை தவறாக பயன்படுத்துவதாலும் பிரம்மசாபம் ஏற்படும். இதனால் பெற்ற அறிவு பிற்காலத்தில் உங்களுக்கு உபயோகப்படாமல் போகலாம். பிரேத சாபம். இறந்தவர்களின் உடலை தாண்டுவதும் அவர் பிரேதம் முன்பாக அவமதித்து பேசுவதும் அடக்கம் செய்யவிடாமல் தடுப்பதும் பிரேத சாபத்திற்கு வழிவகுக்கும். இதனால் நம் ஆயுள் பலம் குறையும். கோ சாபம். பசுக்களை துன்புறுத்துவதும் பால் மறத்த பசுக்களை விற்பதும் பசுக்களின் தாகத்தை தீர்க்காமல் இருப்பதும் கோ சாபத்தை உண்டாக்கும். இதனால் குடும்பத்தில் எந்தவித வளர்ச்சியும் இருக்காது. பூமி சாபம். பூமியில் தேவையில்லாமல் பள்ளம் தோண்டுவது, மற்றவர் நிலத்தை அபகரிப்பது, அடிக்கடி பூமியை காலால் உதைப்பது இவையெல்லாம் பூமி சாபத்தை உண்டாக்கும். இதனால் நரக வேதனை ஏற்படும். தேவ சாபம். தெய்வங்களை இகழ்ந்து பேசுவதும் பூஜைகளை பாதியில் நிறுத்துவதும் பிறரை கோவிலுக்கு செல்லவிடாமல் தடுப்பதும் தேவ சாபத்திற்கு வழிவகுக்கும். இதனால் உயிராக நினைக்கும் இரத்த சொந்த உறவினர்கள் பிரிந்து விடுவார்கள். விருட்ச சாபம். மரங்களை தேவையில்லாமல் வெட்டுவதும் வாழும் மரத்தை எரிப்பதும் மரம் சூழ்ந்த நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதும் விருட்ச சாபத்தை உண்டாக்கும். இதனால் நோய் மற்றும் கடன் ஏற்படும். கங்கா சாபம். அனைவரும் அருந்தும் தண்ணீரை அசுத்தம் செய்வதும் ஓடிக்கொண்டிருக்கும் நதி நீரை அசுத்தப்படுத்துவதும் கங்கா சாபத்திற்கு வழிவகுக்கும். இதனால் தண்ணீர் வேண்டி எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் தண்ணீர் கிடைக்காது. கிடைத்தாலும் நிலைக்காது. குலதெய்வ சாபம். முன்னோர்கள் வணங்கிய குலதெய்வத்தை மறந்து வேறு தெய்வங்களை வணங்குவது, வருடாந்திர பூஜைகளை செய்யாமல் இருப்பது, குலதெய்வத்தின் நிகழ்ச்சிகளுக்கு பொருள் தராமல் இருப்பது, தருபவர்களையும் கேலி செய்வது குலதெய்வ சாபத்தை உண்டாக்கும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொலைந்து துக்கம் சூழ்ந்துவிடும். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் சாபம் தொடரும். ரிஷி சாபம். கலியுகத்தில் பக்தர்களையும் ரிஷிகளையும் அவமதிப்பது ரிஷி சாபத்திற்கு வழிவகுக்கும். சாமியை வழிபடுபவனையும் சாமிக்கு பூஜை செய்யும் பூசாரியையும் கேலி செய்வது இதுபோன்ற பாவங்களால் வம்சமே அழியும். உலகில் யாருக்குமே எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே மற்றவர்களை அவமதிப்பது, கெடுதல் விளைவிப்பது மற்றும் ஏமாற்றுவது போன்ற செயல்களை யாரும் செய்ய மாட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் உணராத மனிதர்கள் சிலர் கெட்ட செயல்களின் மூலம் சாபத்தை பெறுகின்றனர். எப்பேற்பட்ட பலவானாக இருந்தாலும் பாதாளத்தில் தள்ளும் சக்தி சாபத்திற்கு உள்ளது. அதனால் இந்த கலியுகத்தில் இதுவரை சொன்ன இந்த 15 சாபங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றி உங்களையும்
உங்கள் சந்ததிகளையும் இறையருள் பெறச் செய்யுங்கள். நன்றி. இதுபோல வீடியோக்கள் வேண்டும் என்பவர்கள் கமெண்ட் செய்யுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.